Namaste children. Today we are going to see a new lesson. The lesson name is water. Let's be enter to our today class. Namaste children. Today topic is water. Okay children, what is water? Where will we see water? How it will looks? Any idea? Yes, you and all very brilliant children. So you can. Yes, water means in Tamil we will say Tannir. Yes children, what in this picture it is showing? It is a drop of water. Oru thuli neer. Yes children, yes. Water வச்சிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம பாப்போமா? Now we are going to see the uses of water. Water is very precious. அப்படின்னா தண்ணி நமக்கு ரொம்ப பொக்கிஷமான பொருள். தண்ணி நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வெரி இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோலாக இருக்குது. தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. எஸ் சில்ட்ரன், எஸ். Now we are going to see the uses of water. தண்ணியை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? Any idea my dear? Yes. First thing is, all living things need water for all purpose. எல்லா பர்பஸ்க்கும் வாட்டர் ரொம்ப முக்கியம். எஸ் சில்ட்ரன், எஸ். தண்ணியை வச்சுட்டு தான் நம்ம பேசிக் டெய்லி லைஃப்பில் எல்லா வேலைகளையும் செய்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டு கிளீனிங் அவர் செல்ஃப் அண்ட் அவர் சரௌண்டிங். நமக்கு என்ன முக்கியம்? வாட்டர் ரொம்ப முக்கியம். நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்க முடியும்? க்ளீனாக தொடச்சி வச்சுக்க முடியும். எதை வச்சு நம்ம துடைப்போம்? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட், வாஷிங் ஹேண்ட்ஸ். டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் அவர் ஃபுட் வி வில் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ். எப்படி நம்ம வாஷ் பண்ணுவோம்? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். தண்ணியை யூஸ் பண்ணி தான் கையை நம்ம சோப் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணிப்போம். ஸோ வி ஆர் வாஷிங் அவர் ஹேண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. வீட்டில் டெய்லி என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? வாங்கிட்டு வந்தோன்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? யூ வில் டேக் த வெஜிடபிள் and put it into the water and then they will clean very well. That is, they will wash. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஒரு கண்டெய்னரில் மாற்றி வைப்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்க? பிகாஸ் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் எனி ஜெர்ம்ஸ் அதில் ஒட்டியிருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டரை யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ என்னாகும்? அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆச்சுன்னா என்னாகும்? ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், பாத்திங். நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? குளிக்கிறப்ப எப்படி குளிப்போம்? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். எஸ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், வாஷிங் ஆர் கிளாத்ஸ். டெய்லி நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? பிகாஸ் டெய்லி நம்ம வேர் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ணுவோம். எப்படி வாஷ் பண்ணுவோம்? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் soap. That is detergent soap. Detergent. ஓகே, இந்த சோப்பை யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம்? டிப் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். எஸ். நெக்ஸ்ட் ஒன், வெஹிக்கிள்ஸ். நம்மளோட பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட குட்டி சைக்கிளை க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா அதை ஒரு கிளாத் எடுத்து நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணுறதுனால என்னாகும்? உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெரி க்ளீன். நெக்ஸ்ட் ஒன், நம்ம டெய்லி பண்ணுறது ப்ரஷிங் அவர் டீத். நம்ம எல்லாம் டெய்லி ப்ரஷ் பண்ணுவோமா? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ப்ரஷ் பண்ணணும் சில்ட்ரன்? யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத் twice a day. டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்?
யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத். அப்போ தான் உங்கள் ப்ரஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும், உங்கள் டீத்தெல்லாம் க்ளீன் ஆகிடும். அண்ட் தென் while sleeping you have to brush again. Okay, next one, drinking. We are drinking the water. Daily நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைய குடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், planting the water. ஒரு செடியை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அதுக்கு என்ன கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அந்த பிளான்ட் என்ன ஆகும், நல்லா வளரும். ஸோ water is the major part of our daily life. Next one, cooking. நம்ம வீட்டில் அம்மா சமைக்கும் போது என்ன வேணும், தண்ணி கண்டிப்பாக வேணும். ஸோ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் குக்கிங். நெக்ஸ்ட், ஸ்விம்மிங். நிறைய குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸ்விம் பண்ண பிடிக்கும். எப்படியெல்லாம் ஸ்விம் பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பூலில் போய் குளிப்பாங்க. சில பேர் லேக் பாண்டில் எல்லாம் குளிப்பாங்க. எதில் குளிப்பாங்க, இன் வாட்டர். அங்கெல்லாம் என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மிங். விவசாயம் பண்ணுற இடத்துல எல்லாம் டெய்லி என்ன வேணும், தண்ணி வேணும். தண்ணி ஊற்றினா தான் அந்த பயிரெல்லாம் நல்லா வளரும். தென் ஒன்லி வி வில் கெட் ஃபுட். ஓகே. நெக்ஸ்ட், அனிமல்ஸ். நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், எல்லா அனிமல்ஸுக்கும் என்ன வேணும், வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம போட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில், அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன வேணும், வாட்டரில். இது மாதிரி போட்டு வாட்டரில் தான் ட்ராவல் ஆகும். ஓகே சில்ட்ரன், நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட ஒரு ட்ராப் வாட்டரை கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. பிகாஸ் வாட்டர் எல்லாம் ரொம்ப 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 ப்ரெஷியஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ்னால் என்ன, வாட் இஸ் மீனிங் ஃபார் சோர்சஸ்? சோர்சஸ் மீன்ஸ் நத்திங் பட் எங்கேருந்து ஒரு பொருள் கிடைக்குதோ அதை தான் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னால் என்ன, எங்கேருந்தெல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்குதோ அதெல்லாம் தான் நம்ம சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கேருந்தெல்லாம் நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெயின் வாட்டர், செகண்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் வாட்டர், தேர்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் வாட்டர். ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டர் நமக்கு எப்படி கிடைக்குது, மேலேருந்து மழை பொழியுது இல்லையா, அப்படி மழை பொழியும் போது நமக்கு என்ன கிடைக்குது, மழைனாலே தண்ணி தான், என்ஜாய்மெண்ட் தான் இல்லையா. ஸோ மேலேருந்து தண்ணி கொட்டும் போது நமக்கு தண்ணி எர்த்துக்கு வருது. எஸ் சில்ட்ரன், எஸ். ஸோ வி கெட் வாட்டர் மெயின்லி ஃப்ரம் ரெயின். நம்ம மெயினாக நமக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ரெயின்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ரெயின்லேருந்து வர தண்ணி என்ன ஆகும், சர்ஃபேஸ்னால் என்ன, நம்ம நிலத்தில் விழும். அப்படி விழும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர் சைடில் போகும். சர்ஃபேஸ் வாட்டர்னால் என்ன, சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த வாட்டர் அபவ் த கிரவுண்ட். கிரவுண்டு மேலே எங்கெங்கே தேங்கியெல்லாம் இருக்குமோ நம்மளால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் தான் சர்ஃபேஸ் வாட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் river, lakes, ponds, and finally where the rainwater will go, it will goes to the sea and ocean. சீல இருக்கிற வாட்டர் ஏன் வெரி 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 சால்ட்டியாக இருக்குது, அந்த சால்ட்டியாக இருக்கிற தண்ணி நம்மளால் குடிக்க முடியுமா, நோ, we cannot drink the salt water. Okay, we cannot drink the salty water. Okay children, next one is ground water. இப்போ மேலே நிலத்தில் இருக்கிற வாட்டரை நம்ம வந்து சர்ஃபேஸ் வாட்டர்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் வாட்டர். மழை பொழியும் போது மேலே நிலத்தில் இல்லாமல் இன்னும் டீப்பாக எர்த்துக்குள்ளே போகும் இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். தட் இஸ் நம்ம வெல், டியூப் வெல்ஸ், ஹேண்ட் பம்ப்ஸ் இது மாதிரியெல்லாம் போய் நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி தண்ணியை வெளில எடுக்கிறோம். எஸ் சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் ஸ்னோஃபால். இது மாதிரி ஸ்னோ ஏரியாலலாம் என்ன ஆகும்னா நல்லா வின்டர் கூலாக எப்போவுமே இருக்கும். அங்கெல்லாம் மழை பெய்யும் போது இது மாதிரி ஐஸ் மாதிரி போய் ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஆனோடனே என்ன ஆகும், சம்மர் டைமில் அந்த தண்ணி எல்லாம் மெல்ட் ஆகி இது மாதிரி ரிவராக வந்துடுது. ஓகே, இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் திஸ் இஸ் த எர்த். இப்போ ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன, தட் இஸ் வாட்டர்.
அந்த வாட்டரில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம எர்த்தில் முக்கால்வாசி 75% என்ன இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வாட்டர் தான். அது மாதிரி நம்ம உடம்புல முக்கால்வாசி என்ன இருக்குது, வாட்டர் பார்ட்டு தான் மேஜராக இருக்குது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒன், நம்மக்கிட்ட லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா என்ன அப்படின்னா தட் இஸ் தி கங்கா ரிவர். ஓகே, ரீகேப் ஆஃப் தி புக். ஓகே children, here uses of water, you have to read with me my dear. Okay, people are using water for all these activities. We need water to live, so do all other living things. We need water to drink, to cook food, and to keep ourselves and our surroundings clean. We use water to enjoy ourselves too. We swim in water, boating is fun. We need water to paint. So, water use பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ things பண்ணுறோம். Okay children, next one is our earth has a lot of water. However, most of this water is in the seas and ocean. This water is salty. We cannot drink it. The water that we use for drinking is not salty. It is fresh water. சீலையும் ஓஷன்லையும் இருக்கிற வாட்டர் எப்படி இருக்குது, it is very salty. We are not able to drink that. பட் நம்ம ரெகுலராக குடிக்கிற வாட்டர் எப்படி இருக்கும், it is very fresh. That is fresh water. Okay, next one. Now this is the sources of water. The water in rivers, lakes and ponds is fresh water. So river, lake, pond la enna water kadikudu, it's very fresh water. We also find fresh water under the ground. Underground layum namakku water eppadi irukum, very fresh. We get this underground water through hand pumps and wells. Yes children, yes, we clean and drink fresh water. Okay, next one is some of the rain water runs off the rivers and lakes. Some of it seeps into the soil. In very cold place there is snowfall instead of rainfall. The snow melts in summer and the water flows into the river and steams. Okay children, thank you. I hope you all enjoyed and learned today class.